கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே வேத வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பிக் கொள்வோம். இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்காக சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். இந்த வசனத்தின் முதற் பகுதியை கவனித்து பாருங்கள். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு, வாய்ப்புகளை நழுவ விட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நாம் கவனமாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் ஆசீர்வாதமும் உள்ளதாக காணப்படும். வாய்ப்புகளை தேவன் பாரபட்சம் உள்ளவராக எல்லா மனுஷர்களுக்கு வழங்குகிறதில்லை. எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். எல்லாரும் நன்மை அனுபவித்து சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் அவைகளுக்கு நடுவில் சிலர் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறிய வாய்ப்புகளை கூட சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். வேறு சிலரோ தங்களுக்கு கர்த்தரால் வரக்கூடிய வாய்ப்புகளையும் தவற விடுகிறார்கள். இல்லாவிட்டால் அதை கவனிக்காமல் அற்பமாக நினைத்தெல்லாம் விட்டு விடுகிறார்கள். இது அவர்களுக்கு நன்மைகளை அனுபவிக்க முடியாத அளவுக்கு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் அவர்களை கொண்டு போய் விடுகிறது. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்கிறதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ வாய்ப்புகளை நாம் தவற விட்டிருப்போம். சில வாய்ப்புகள் தவற விட்டால் இன்னும் ஒரு வாய்ப்பு நமக்கு வரும். சில காரியங்களை தவற விட்டால் அது நமக்கு இழப்பாகவே மாறிவிடுகிறது. இதை குறித்து வேத வசனங்களிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? சில காரியங்கள் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகப்பெரிய திறந்த வாசலாக இருக்கிறது இல்லை. நாம் ரொம்ப பெரியதாக வருகிற காரியங்கள் எல்லாம் மிகவும் மேன்மையானதாக நம்முடைய சிந்தையில எடுத்துக்கொள்வோம். அவைகள் பொய்த்து போய்விடும் சில நேரங்களிலே. ஆனால் சில நேரங்களிலே இதெல்லாம் நமக்கு எப்படி ஒரு பெரிய காரியமாக மாறப்போகிறது, இதனால நமக்கு என்ன பலன் வரப்போகிறது, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, இது ரொம்ப சின்ன காரியமாக தெரிகிறதே, அப்படி நாம நினைச்சதெல்லாம் ரொம்ப பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ள நம்ம கொண்டு போய்விட்டு இருக்கிறது. வேத வசனங்களுக்குள்ளே நம்ம பார்க்கிற பொழுது இன்றைக்கு தங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தின 2 பேரையும், அவைகளை பயன்படுத்த தவறென அல்லாவிட்டால் பயன்படுத்தாமற் போன 2 பேரையும் குறித்து வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். இங்கே யூதா தேசத்திலே எருசலேமில் அரசனாக இருந்த ஆசா என்கிற ராஜாவை குறித்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அவன் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தான். அந்நிய ஆராதனைகள் எல்லாம் தேசத்தை விட்டு அகற்றி ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பினான். இது கர்த்தருக்கு பிரியமான காரியமாய் இருந்தது. ஆகவே தேவன் அவனுடைய அரசாட்சியின் நாட்களிலே மிகுந்த சமாதானத்தையும் அமைதியையும் கட்டளையிட்டார். இப்படி கர்த்தரனுக்கு சமாதானம் உள்ள வருஷங்களை கொடுத்தாரே, யுத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறேனே என்று சொல்லி அவர் தன்னை இளைப்பாறிக் கொண்டோ வேறு காரியங்களிலேயோ நேரங்கள் செலவு பண்ணி அவர் அப்படியே மெத்தனமாக இருந்து விடாதபடி இந்த நேரங்களை அவர் பயன்படுத்தி கொண்டார். எப்படி பயன்படுத்தி கொண்டார்? கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டபடினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் யூதாவில் அரணான பட்டணங்களை கட்டினான். தனக்கு யுத்தமில்லாத ஒரு சமாதானம் உள்ள காலத்தை கர்த்தர் கொடுத்த போது அவன் தன்னுடைய பட்டணங்களை எல்லாம் அரணிப்புள்ளதாக மாற்றினான். அப்படி என்றால் கோட்டை சுவர்களை எல்லாம் வலுவாக கட்டி நல்ல உறுதியான கதவுகளையும் தாழ்பாள்களையும் அமைத்து அவன் பட்டணங்களை எல்லாம் நல்லபடியாக பழுது பார்த்து அவைகளை விரிவாக கட்டி ஒரு வலுவான கோட்டை சுவருக்குள்ளாக தன்னுடைய அரசாட்சியை தன்னுடைய ஜனங்களை வைத்து கொண்டான்.
அப்போ கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்த போது கர்த்தர் நல்லவர் என்று துதித்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டு மௌனமாய் இராதபடி தான் செய்ய வேண்டிய காரியத்தை அவன் செய்தான். இப்படி அவன் செய்ததுனால அவனுக்கு என்னென்ன பலன்கள் கிடைத்தது அப்படி என்று பார்த்தால் 7வது வசனத்திலே நம்ம வாசிக்கிற போது அவர்களுக்கு காரியம் வாய்த்தது என்று அந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே நம்மால வாசிக்க முடிகிறது. அப்போ அவன் அரணான பட்டணங்களை எல்லாம் கட்டினான். கர்த்தர் அவனுக்கு உதவியாய் இருந்தபடினால் அவனுக்கு காரியங்கள் எல்லாமே வாய்த்தது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை சரியான நோக்கத்தோடு ஆண்டவருக்கு பிரியமான பிரகாரமாக நாம் பயன்படுத்துவோமானால் கர்த்தர் நமக்கு அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு இதை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை சுயநலம் இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல், நன்மைக்கு ஏதுவாக, சமாதானத்துக்கு ஏதுவாக நீங்கள் செயல்படுத்துவீர்களானால் உங்களுக்கு அந்த காரியம் வாய்க்கும். ஒருவேளை இவன் சுயநலத்தோடு அதை செய்திருப்பானால் கர்த்தர் அவனுக்கு அதை வாய்க்க பண்ண மாட்டார். பல காரியங்களும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை நாம் சுயநலத்தோடு பயன்படுத்துகிறபடினால், தவறான நோக்கத்தோடு செயல்பட நினைக்கிறபடினால் தேவன் நமக்கு வாய்க்க பண்ணாமல் போகிறார். ஆனால் நாம் என்ன நினைத்து கொள்ளுகிறோம்? இதில் மனுஷர்கள் உதவி செய்யவில்லை, நமக்கு ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை, இப்படி பல நியாயமான காரியங்களாக தோன்றுகிறவைகளை நாம் சொல்லிக் கொள்வோம். ஆனால் நம்முடைய தவறுகளை நாம் நினைத்து பார்க்க தவறி விடுகிறோம். நாம சிந்திக்கணும், நான் எங்க தவறு செஞ்சிருக்கிறேன், ஏன் இந்த காரியம் இப்படி முடிந்தது, என்னிடத்தில் என்ன தவறு? முதலாவது அதைத்தான் நம்ம நினைக்கணும். நாம் அப்படி பெரும்பாலும் மனுஷர்கள் அப்படி சிந்திக்கிறதில்லை. அவனால என் காரியம் கெட்டு போயிடுச்சுது, இந்த மனுஷனால இந்த காரியம் தவறாய் போயிடுச்சுது, அவன் எனக்கு உதவி செய்யாமல் போயிட்டான், இப்படி பல காரியங்களை நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் மனுஷன் எனக்கு உதவி செய்யவில்லை என்கிறது தான். அதே நேரத்தில் ஏன் கர்த்தர் எனக்கு உதவி செய்யாமல் போனார், ஏன் ஆண்டவர் எனக்கு இதில் துணை நிற்காமற் போனார்? அப்போ மனுஷன் வேணா எதிராக இருக்கட்டுமே, கர்த்தர் ஏன் எனக்கு உதவி செய்யவில்லை? அப்படி சிந்தித்து பார்த்தால் நான் எங்கேயோ தவறு இருக்கிறேன், என்னிடத்தில் ஏதோ தவறு இருக்கிறது, அதனால தான் கர்த்தர் எனக்கு உதவி செய்யாமல் போய்விட்டார். இதை புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும். இங்கே பார்க்கிற போது அவன் கர்த்தருக்கு பிரியமானபடி, ஜனங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும்படி, மக்கள் ஒரு எதிரிகளுடைய பயம் இல்லாமல் ஒரு பாதுகாப்போடு ஜீவிக்கிறதற்கு வேண்டிய காரியத்தை அவன் செய்தான். அவனை கர்த்தர் ஏற்படுத்தினது அதற்காகத்தான். ஆகவே அவன் செய்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நாம் இன்னைக்கு சம்பந்தமில்லாத காரியங்கள்ல, நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் போய் நம்ம தலையிட்டு கொள்ளுகிறதுனால தேவன் நம்மோடு கூட இருக்கிறது இல்லை. கர்த்தர் நம்மை குறித்து என்ன விரும்புகிறாரோ அதை தான் நாம செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தரும் நம்மோடு கூட இருப்பார். இங்கே அவனுக்கு காரியம் வாய்த்தது. 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிற போது 5,80,000 பேரை கொண்ட ஒரு பெரிய சேனை கிடைத்தது. அப்போ அவன் தன்னோடு கூட இருந்த ஜனங்களை, வாலிபர்கள் எல்லாம் யுத்த சன்னத்தராக மாற்றி 5,80,000 பேரை கொண்ட ஒரு பெரிய சேனையை உருவாக்கினான். பாருங்கள், யுத்தம் இல்லாத காலம், ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், நான் படுத்து தூங்க போகிறேன் அப்படி என்று அவன் செய்யாதபடி அவன் தன்னுடைய பட்டணங்களை வலுவானதாக கட்டினான். அதோடு மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை அவன் அமைத்து கொண்டான். 5,80,000 பேரை கொண்டதாக பராக்கிரமசாலிகளின் இராணுவம் அவனுக்கு உருவாக்கப்பட்டிருந்தது. இப்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். இதற்கு அடுத்ததாக என்ன நடந்தது? 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிற போது, எத்தியோப்பியா நாட்டைச் சேர்ந்த சேரா என்பவன் 10 லட்சம் பேரை கொண்ட ஒரு மிகப்பெரிய இராணுவத்தோடு இவர்களுக்கு எதிராக வருகிறான். பாருங்கள், சமாதானம் தான் அவனுக்கு இருந்தது. யுத்தம் இல்லாத காலங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் சந்தோஷத்தோடு இருந்தான். திடீரென்று யாரும் எதிர்பாராத விதமாக 10 லட்சம் இராணுவ வீரர்களோடு கூடிய ஒரு மிகப்பெரிய சேனை எத்தியோப்பியாவிலிருந்து இவர்களுக்கு எதிராக வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இப்பொழுது
இவனுக்கு இருக்கிறதோ 5,80,000 இராணுவ வீரர்கள், அவனுக்கு எதிரிகளிடத்துல 10,00,000 இராணுவ வீரர்கள். இவனுக்கு மிஞ்சின காரியம். அப்போ கர்த்தர் எனக்கு யுத்தம் இல்லாத காலத்தை கொடுத்தார் என்று சந்தோஷத்தோடு இருந்துவிட்டு ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சார், ஏன் கர்த்தர் மீண்டும் எனக்கு யுத்தத்தை அனுமதித்து விட்டார் என்று அவன் வருத்தப்படவில்லை. அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான், ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே, என்னால் இயன்றதை நான் செய்திருக்கிறேன். ஒரு பெரிய இராணுவம் தான் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் அவர்கள் எதிரிகளோ மிகப்பெரிய பலம் பொருந்தின இராணுவத்தோடு எண்ணிக்கையில் அதிகமாய் வந்திருக்கிறார்கள். எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் அவனுக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். எதிரிகளோடு கர்த்தர் யுத்தம் பண்ணினபடினால் அவர்கள் எல்லாரும் முறிந்தோடி போனார்கள். இந்த ஆசா ராஜாவும் அவனை சேர்ந்த ஜனங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், ஆண்டவர் அவனுக்கு ஒரு சமாதானமுள்ள நாட்களை வாய்ப்பாக கொடுத்தார். அந்த வாய்ப்பை எதற்கு கொடுத்தார் என்றால், அவன் தன்னை பலப்படுத்தி கொள்ளுகிறதற்காக கொடுத்தான். அவன் தன்னை பலப்படுத்தி கொள்ளுவதற்காக கர்த்தர் கொடுத்தார். அவன் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினான். அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தணும். இது தன்னை பலப்படுத்தி கொள்ளும்படிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவன் அதை சரியாக செய்தான். எதிரிகள் அவனை லகுவாக மேற்கொள்ள முடியவில்லை. கர்த்தரும் அவர்களுக்கு அனுகூலராக இருந்து யுத்தம் பண்ணினார். ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை நீங்கள் உங்களை சரிப்படுத்தி கொள்ள, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, தயார்படுத்திக் கொள்ள, உங்களை உருவாக்கி கொள்ள, உங்களை மேம்படுத்தி கொள்ளுகிறதற்காக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காலத்தை கர்த்தர் தந்து நடத்துவார். இரண்டாவதாக, மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46, 47 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். முதலாவதாக நாம் பார்த்தது, ஆசா ராஜா தன்னை பலப்படுத்தி கொள்ளும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை பார்த்தோம். இரண்டாவதாக, இங்கே நம்ம மார்க்கு சுவிசேஷத்தில் வாசித்த வசனத்திலே இந்த பர்திமேயு என்கிற பார்வையற்ற, பிறவியிலே பார்வை இல்லாதவனாக பிறந்த மனுஷனுக்கு ஆண்டவர் விடுதலை கிடைக்கிறதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதை அவன் பயன்படுத்தினார். என்ன நடந்தது? இவன் எரிகோ என்கிற பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். இவன் வாலிபனாக வளர்ந்து விட்டான். இவன் பார்வை இல்லாதவனாய் இருந்தபடினால் அவன் பிழைப்புக்காக பிச்சை கேட்கிற மனுஷனாக காணப்பட்டான். அவனுக்கு யாராகிலும் அவனுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கிற அந்த உதவிகளில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ஜனங்கள் திரளாக நடந்து போகிற ஒரு பெரிய சத்தத்தை அவன் கேட்டு கவனித்து ஜனங்களிடத்தில் விசாரித்தான். என்ன நடக்கிறது, என்ன விசேஷம், திடீரென்று ஜனங்கள் எல்லாரும் இப்படி ஏராளமாக போய்கொண்டிருக்கிறார்களே, என்ன நடக்கிறது என்று விசாரித்த போது யாரோ ஒருவர் அவனுக்கு சொன்னார்கள், இயேசு வந்து கொண்டிருக்கிறார், அதனால ஜனங்கள் அவரோடு கூட வந்து கொண்டிருக்கிறபடியினால் இவ்வளவு சத்தம் உண்டாயிருக்கிறது என்று. உடனே அந்த மனுஷன் செய்தான் என்ன? உடனே அந்த மனுஷன், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு அவன் கூப்பிடுகிறான். அப்போ இந்த பகுதியில் 48வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அவனுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தின போது அவனுக்கு சில தடைகள் வந்தது. ஆசா ராஜாவினுடைய காரியத்தில் பார்த்தபோது அவருக்கு எந்த தடையும் வரவில்லை, அனுகூலம் உண்டானது. ஆனால் இவனுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருகிறது. ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? முன்னே போய்கொண்டிருக்கிறவர்கள், இயேசு போய்கொண்டிருக்கிறார், நீ அமைதியாக இரு, நீ எதுவும் பேசாதே, சத்தம் போடாதே, சந்தடி உண்டு பண்ணாதே, அப்படி என்று அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் அவன் அதையெல்லாம் ஒன்றும் கேட்கவில்லை. பாருங்கள், அந்த 48வது வசனத்தில், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இதுதான். அப்போ
இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவனுக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இந்த வாய்ப்பை நான் விட்டுட்டேன் அப்படின்னா இனி ஒரு வாய்ப்பு இதுபோல எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இயேசு இன்றைக்கு நான் இருக்கிற தெருவில் எனக்கு பக்கத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். இதுபோல ஒரு வாய்ப்பு இனி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆகவே இதை நான் விட்டுவிடக்கூடாது. சில நேரங்களில் நாம் சில மனுஷர்களுக்காக யாரோ சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு நம்முடைய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நம்ம நஷ்டப்படுத்தி விடுகிறோம். அவங்களுக்கு கீழ்ப்படியணுமே, அவர்களுக்கு பயந்து, அவர்களுக்கு அச்சப்பட்டு, இவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, இவங்க என்ன தப்பா புரிந்து கொள்வார்களோ, இப்படியெல்லாம் யோசிச்சு நமக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நாம் வேறு மனுஷர்களுக்காக தவற விட்டு விடுகிறோம். ஆனால் காலம் கடந்த பிறகு நாம் ஏமாந்து விட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு பிறகு எந்த மாற்றமும் வரவே வராது. ஏனென்றால் நல்ல கோல்டன் சான்ஸை நம்ம விட்டுறோம். ஆகவே இந்த மனுஷனுக்கு பாருங்க, அவனுக்கு யார் என்ன சொன்னாலும் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், இயேசு ஒரு நாள் இந்த பக்கமா வந்தாருன்னா எனக்கு ஒரு சுகம் கிடைக்குமே, எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு அவன் ஆண்டவரிடத்தில் ஒருவேளை ஜெபம் கூட பண்ணி இருக்கலாம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இருக்கலாம். இப்படி எப்படி இருந்தாலும் இவன் இயேசுவை அறிந்திருந்தான். அதனால தான் இயேசு வர்றார் அப்படின்னு சொன்ன உடனே இயேசுவா அவர் யார் என்கிறதை விசாரிக்கிறதற்கு அவன் முன் வரவில்லை. அவனுக்கு கேள்விப்பட்டிருக்கிறான், இயேசு என்கிறவர் குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், வியாதிகளை சுகமாக்குகிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார் என்று. ஆனால் அவரை பார்க்கிற ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கல. இன்னைக்கு வந்திருக்குது, இதை விடக்கூடாது என்று அவன் முடிவு பண்ணினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அற்பமானதாக சிலர் எதிர்க்கலாம், சிலர் உங்களுக்கு ஒத்தாசையாக இல்லாமல் இருக்கலாம், சிலர் உங்களுடைய முயற்சியை குறித்து ஏளனம் பண்ணலாம், மிரட்டலாம், அதட்டலாம். அதை குறித்து நீங்கள் ஒன்றும் செவி கொடுக்காதபடிக்கு நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்த முன்வாருங்கள். அங்கதான் உங்களுடைய வெற்றியே காணப்படுகிறது. ஆகவே மற்றவர்களுக்காக பரிதாபப்பட்டு தன்னுடைய நல்ல வாய்ப்புகளை இழந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களோடு இனி நாமும் சேர வேண்டாம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தும். இந்த மனுஷன் அவன் கர்த்தர் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் சத்தமிட்டு கூப்பிட்டான். அவனுடைய கூப்பிடுதலுக்கு பலன் கிடைத்தது. இயேசு நின்று அவனை அழைத்து வரும்படிக்கு சொன்னார். அப்போ அவன் என்ன செய்தான்? தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு இயேசுவினிடத்தில் அவன் வந்தான். அப்போ அவன் இயேசுவினிடத்தில் வந்து அவர் அழைத்த போது அவன் தன்னுடைய பிச்சைக்கார வஸ்திரத்தை தூக்கி தூர எறிந்து விட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். அவனுக்கு தெரியும், இனி இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, இயேசு என்னை அழைச்சிட்டாரு, இயேசு என்னை கூப்பிடுறாரு, அதனால இனி இது எனக்கு தேவையில்லை, தூக்கி தூர எறிந்து விட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். 51வது வசனத்திலே நான் பார்க்கிற பொழுது 50வது வசனத்திலேயே இயேசு அவனிடத்திலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று. அப்பொழுது இயேசு அவனுக்கு சொன்ன காரியம், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்தான். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். எத்தனை மனுஷர்கள் அவனை அதட்டினாலும், எத்தனை பேர் அவனுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டாலும் அவன் அடங்கி இருக்கிறதற்கு விரும்பவில்லை. தனக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ நாட்களாக நீங்கள் ஜெபித்து எதிர்பார்த்து வாஞ்சித்து இருக்கிற உங்களுடைய காரியத்திலே தேவன் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு திறந்து தருகிற பொழுது அதை நீங்கள் பயன்படுத்த தவறுவீர்களானால், அதை பயன்படுத்தாதபடிக்கு விட்டு விடுவீர்களானால் நிச்சயமாய் அது உங்களுக்கு ஒரு தோல்வியாக காணப்படும். அது உங்களுக்கு நஷ்டமாக, இழப்பாக காணப்படும். யாரோ மனுஷர்களுக்காக உங்கள் வாய்ப்புகளை நீங்கள் விட்டு கொடுப்பீர்களானால் அது எத்தனை மதியீனமான காரியமாய் காணப்படும். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாய்ப்புகள் உங்களுடைய ஜெபத்தையும் சிறுமையையும் பார்த்து கேட்டு அறிந்து கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாய்ப்பை இழந்து விடாதீர்கள். 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக, தங்களுக்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புகளை நழுவ விட்டவர்கள், இழந்து போனவர்கள் 2 பேரை குறித்து பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். இங்கே லோத்து என்கிற மனுஷனுக்கு அவனுடைய மற்றும் அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொள்ளுவதற்காக தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பை அவன் இழந்து போனான். லோத்துக்கு அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் கொடுத்தார். நடந்த சம்பவம் என்ன? லோத்து என்கிறவன் சோதோம் என்கிற பட்டணத்தில் குடியிருந்தான். அந்த பட்டணத்தில் மக்கள் எல்லாரும் மகா பெரிய பாவிகளாக இருந்தார்கள். அப்படி இருந்தபடினால் தேவன் அந்த பட்டணத்தை அழித்து விட வேண்டும், முற்றிலுமாக அழிக்க வேண்டும் அப்படி என்று நினைத்து தம்முடைய தூதர்களை அங்கே அனுப்பின பொழுது அவர்கள் சென்று லோத்தினிடத்திலே சென்று கர்த்தர் தங்களை அனுப்பின காரியத்தை அவனுக்கு அறிவித்து, இந்த பட்டணத்தில் உனக்கு வேறு யாராகிலும் இருக்கிறார்களா? இருந்தால் நீ அவர்களை அழைத்து கொண்டு இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போய் நீ தப்பித்துக்கொள், இந்த பட்டணத்தை அழிக்கும்படிக்கு தேவன் எங்களை அனுப்பினார் என்று. அப்படி அவனுக்கு சொல்லுகின்ற பொழுது அந்த 13வது வசனத்திலே 12-13 வசனங்களிலே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது சாயங்காலத்திலே அந்த தூதர்கள் அந்த பட்டணத்திற்குள்ளே போகிறார்கள். இரவு நேரத்தில் லோத்தினிடத்தில் அந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். அவன் 15வது வசனத்திலே பார்க்கிற போது கிழக்கு வெளுக்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே உனக்கு இருக்கிற உன் 2 குமாரத்திகளை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார். சாயங்காலத்தில் வந்த தூதர்கள் இரவு நேரத்தில் அவனுக்கு சொன்ன செய்தியை, அந்த பெரிய எச்சரிக்கை, அந்த ஒரு வாய்ப்பை அவன் பயன்படுத்துகிறதற்கு எவ்வளவு தாமதிக்கிறான் பாருங்க. இரவு முழுவதும் பல மணி நேரங்கள் அவன் தாமதித்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு போறதுக்கு மனசே கிடையாது. அவன் நீதிமான் தான், ஆனால் அவனுக்கு பட்டணத்தை விட்டு வெளியே போகிறதற்கு விருப்பமே இல்லாமல் அவன் அதற்குள்ளேயே நின்று கொண்டிருக்கிறான். கிழக்கு வெளுக்கிற நேரம், அப்படினால் விடியற் கால நேரம், பொழுது விடிகிற சூரியன் உதிக்கிற நேரம் வரைக்கும் அவன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விட்டு காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தான். எத்தனை மதியீனமான ஒரு காரியம்! அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக தேவன் கொடுத்த வாய்ப்பை இழந்து போன ஒரு மதியீன மனுஷனாக அவன் காணப்பட்டான். அப்படி இருந்த பொழுதும் ஆண்டவர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால 16வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவர்கள் கையை பிடித்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். அப்போ இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் என்கிறதற்காக அந்த தேவதூதர்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். ஆண்டவர் எவ்வளவு அவன் மேலே இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். ஆபிரகாம் இவனுக்காக ஜெபம் வேற பண்ணி இருக்கிறார். அப்போ இவனுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. ஆண்டவர் இவனை காப்பாற்றணும் என்று விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். தம்முடைய தூதர்களை இவனை காப்பாற்றும்படி அனுப்பியும் வைத்திருக்கிறார். இது எல்லாம் நடந்த பிறகும் எத்தனை புத்தியீனமாக இந்த மனுஷன் தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பை இழந்து போய்விட்டான். நடந்தது என்ன? ஆண்டவர் அவனை கையை பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு போய் விட்டு பட்டணத்தை அழித்து பாவத்திற்கு தண்டனையாக நியாய தீர்ப்பை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் இவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டதா? அவன் ஓடி போகிற போது அவனுடைய மனைவி திரும்பி பார்த்து விட்டாள். திரும்பி பார்த்தபடினால் திரும்பி பார்த்த அதே இடத்திலே அவள் ஒரு உப்பு தூணாக மாறிவிட்டாள். அவனும் தன்னுடைய 2 பிள்ளைகளோடு அவன் அந்த மலை பகுதியிலே போய்விட்டான். அவனுடைய வாழ்க்கையின் சரித்திரங்கள் அதற்கு பிறகு தேவன் பிரியப்படுகிற அளவுக்கு இல்லாமல் போய்விட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் ஒரு நீதிமான். இவனுக்கு அழிவிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தார் தெரியுமா? அந்த பட்டணத்திலே இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவ்வளவு பெரிய பிரமாதமான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் எத்தனை புத்தியீனமாக அதை அவன் இழந்து போய்விட்டான். சிந்தித்து பாருங்கள்.
உங்களுக்கு கூட நமக்கு கூட சில பிரச்சனைகள் வருகிறத போது நம்மை காப்பாற்றி கொள்வதற்கு கர்த்தர் சில வாய்ப்புகளை கொடுப்பார். நாம அதை முக்கியத்துவப்படுத்தாமல் நமக்குரிய ஆசீர்வாதங்களையோ மனுஷர்களையோ நம்முடைய இந்த உலகம் சார்ந்த காரியங்களையோ ஒன்றுமில்லாத காரியங்களை எல்லாம் நினைத்து முக்கியத்துவப்படுத்தி கொண்டிருப்போமானால் நம்முடைய ஆயுசையும் நல்ல நாட்களையும் நாம் இழந்து போய்விடுவோம். இன்னும் ஒரு வேத பகுதியை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 18வது வசனம். ஒரு தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். இந்த உவமை நமக்கு நன்றாக தெரியும். ஒரு பிரபுவானவர் தூர தேசத்துக்கு போகிற போது தன்னுடைய வேலைக்காரர்களை அழைக்கிறார். அழைத்து ஒருவனிடத்தில் 5 தாலந்தை கொடுக்கிறார், வேறொருவனிடத்தில் 2 தாலந்தையும் வேறொருவனிடத்தில் 1 தாலந்தையும் கொடுக்கிறார். 5 தாலந்தை வாங்கின மனுஷன் அதை கொண்டு வியாபாரம் பண்ணினான். 2 தாலந்தை வாங்கினவனும் வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தான். திடீரென்று வெகு காலம் சென்ற பிறகு ஒரு நாள் அந்த எஜமானன் திரும்பி வந்தார். திரும்பி வந்து தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து, நான் உங்களிடத்தில் தாலந்துகளை கொடுத்தேனே, அதை எங்களிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது 5 தாலந்தை வாங்கினவன், இதை கொண்டு நான் வியாபாரம் பண்ணி இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்தேன், 10 தாலந்து என்று இது மொத்தம் இருக்கிறது என்று கொடுத்து விட்டார். எஜமான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு சொன்னார், நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று. அவன் மிகவும் சந்தோஷத்தோடு அவன் போனான். 2 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் 2 தாலந்தை கொடுத்தீர், அதை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு தாலந்துகளை சம்பாதித்து இப்பொழுது 5 தாலந்தாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவன் சொன்னபோது எஜமானன் அவனையும் பார்த்து மிகவும் மகிழ்ச்சியோட, நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், இனி உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கப் போகிறேன், உன்னை உயர்ந்த பதவிக்கு கொண்டு வரப்போகிறேன், நீ எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று அவனையும் அழைத்தார். 1 தாலந்தை வாங்கின மனுஷனை அவர் அழைத்தார். அழைத்த போது அவன் வந்து, நீர் பொல்லாத மனுஷன், கடின இருதயம் உள்ள மனுஷன், விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமாகிய கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உம்முடைய தாலந்தை நான் ஒரு துணியிலே சுற்றி மண்ணிலே புதைத்து வைத்து விட்டிருந்தேன், இதோ உம்முடைய தாலந்தை வாங்கி கொள்ளும் என்று அதை அப்படியே திரும்ப கொடுத்தான். அந்த எஜமானன் அதை குறித்து மிகவும் கோபம் உள்ளவராக, நீ ஒரு பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், நான் ஒரு கடின மனதுள்ள மனுஷன் என்பதை நீ அறிந்திருந்தாயே, நீ காசுக்காரர்களிடத்திலே அதை கொடுத்து வைத்திருந்தால் வட்டியோடு நான் திரும்ப வாங்கி இருப்பேனே என்று சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுத்ததை, புறம்பான இருளிலே தள்ளி போட்டு தண்டனை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த மனுஷனுக்கு பாருங்க, 5 தாலந்தை வாங்கினவன் தனக்கு கிடைச்ச நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தினான், 10ஆக மாற்றினான், பதவி உயர்வை பெற்றுக்கொண்டான், எஜமானுக்கு நம்பிக்கைக்குரிய மனுஷனாக மாறிவிட்டான். 2 வாங்கினவன் 5 ஆக்கினான், அவனும் அந்த எஜமானுக்கு நம்பிக்கைக்குரியவனாக மாறினான், பதவி உயர்வு பெற்றான், ஆசீர்வாதமும் சந்தோஷமுமாக இருந்தான். 1 தாலந்தை வாங்கின மனுஷன் இப்படி மதியீனமாக, புத்தியீனமாக, ஒரு கடின மனதுள்ள மனுஷனாக, ஒரு பிரயோஜனமற்ற சோம்பல் உள்ள மனுஷனாக காணப்பட்டு அதை அப்படியே வீணடித்து விட்டபடியினால் அவனுக்கு தண்டனை கிடைத்தது. பாருங்கள், இந்த மனுஷனுக்கு 1 தாலந்து, எனக்கு என்ன 1 தாலந்தை கொடுத்து விட்டாரே, அந்த மனுஷன் நல்ல மனுஷனே கிடையாது அப்படி என்று சொல்லாதபடி கிடைத்த 1 தாலந்தை அவன் 2ஆக மாற்றி இருந்தால், 5ஆக மாற்றி இருந்தால் அவனுக்கும் பதவி உயர்வும் சந்தோஷமும் அவனுக்கு கிடைத்திருக்கும். பாருங்கள், இங்கே தன்னுடைய எதிர்கால ஆசீர்வாதத்துக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை இந்த மனுஷன் தவறவிட்டான். பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை வேறொரு நல்ல நிறுவனத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரலாம். ஆனால் நீங்கள் தவறான சிந்தை கொண்டு அதை நழுவ விடுவீர்களானால் அது உங்களுக்கு ஒரு பாதிப்பாக மாறிவிடும். ஆகவே எதிர்கால ஆசீர்வாதத்துக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை இந்த மனுஷன் தவறவிட்டான். நம்ம தவறவிட்டதில் 2 பேரை பார்த்தோம். லோத்தை குறித்து பார்த்தோம், 1 தாலந்து வாங்கினவனையும் பார்த்தோம். லோத்து தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தங்களை காப்பாற்றி கொள்ள கிடைத்த ஒரு வாய்ப்பை தவறவிட்டான். இந்த 1 தாலந்தை வாங்கினவன் தன்னுடைய எதிர்கால ஆசீர்வாதத்துக்கு இல்லாவிட்டால் பதவி உயர்வுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பை நழுவ விட்டான், தவற விட்டான். அதே நேரத்தில் நம்ம 2 பேர் ஆசீர்வாதங்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டதை பார்த்தோமே. ஆசா என்கிற ராஜா,
அவனுக்கு சமாதானமுள்ள நாட்களையும் வருஷங்களையும் கர்த்தர் கொடுத்தார். அவன் தன்னுடைய பட்டணங்களை அரணிப்புள்ளதாக மாற்றிக்கொண்டான். ஒரு பெரிய இராணுவத்தையும் அவன் உருவாக்கி வைத்திருந்தான். ஆகவே அவனுக்கு கர்த்தர் துணையாக இருந்தார். எதிரிகள் இவனை விட பலம் பொருந்தினவர்கள் வந்தபோது அவன் உண்மையுள்ள மனுஷனாக செயல்பட்டதை கண்ட கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். ஆகவே தன்னை பலப்படுத்தி கொள்ளுவதற்கு கிடைத்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தினான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போல பர்திமேயு என்கிற குருடன் தனக்கு விடுதலை பெற்றுக் கொள்ளுவதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். அப்படி அவனுக்கு அதற்கு தடைகள் இருந்தது. தடைகளை பற்றி ஒன்றும் அவன் பொருட்படுத்தாமல், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவனுடைய ஜெபத்திற்கும் வாஞ்சைக்கும் பெருமூச்சுக்கும் கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தினதனால் அவன் விடுதலை உள்ள மனுஷனாக, பார்வையுள்ள மனுஷனாக, ஒரு சந்தோஷமுள்ள எதிர்காலத்தை பெற்றுக்கொண்டான். உங்களுடைய நிலை எதுவாக காணப்படுகிறது? ஒருவேளை வாய்ப்புகளை இழந்தவர்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவரே, எனக்கு மன்னித்தருளும், என் மேலே மனம் இறங்கி எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை எனக்கு தாரும், எனக்கு இந்த காரியங்களை மன்னித்தருளும் என்று கேளுங்கள். வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஞானத்தையும் புத்தியையும் எனக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேளுங்கள். வாய்ப்பு கொடுக்கப்படாத எந்த மனுஷனும் இல்லை. ஒருவேளை பெரிய வாய்ப்பாக இருக்கலாம், சிறிய வாய்ப்பாக இருக்கலாம். பாருங்கள், 5 தாலந்தை 10 மாற்றினவனும் 2 5 மாற்றினவனும் 2 பேரும் எஜமானிடத்தில் வந்தார்கள். 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டது என்னவென்றால், நல்லது உண்மையும் உத்தமமுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். 10 கொண்டு வந்தவன் பெரியவன், 5 கொண்டு வந்தவன் சிறியவன் என்று அல்ல. 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்கிற பட்டம்தான். அவர்களுக்கு பதவி உயர்வுக்காக எஜமான் அவர்களை அழைத்தார். அன்பானவர்களே, எனக்கு அது கிடைச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், எனக்கு இது கிடைச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், நான் படிச்சிருந்தா நல்லா இருந்திருப்பேன், இல்லாவிட்டால் பணம் இருந்திருந்தா நான் நல்லா இருப்பேன், அப்படி என்றெல்லாம் பேசிக்கொள்ளாதபடி தேவன் உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் எதிர்காலத்துக்கென்று எதை கொடுத்திருக்கிறார், எதை கொடுத்தார், என்ன வாய்ப்பை தந்தார், அதை நீங்கள் பயன்படுத்தினீர்களா? இதுதான் கேள்வி. அவனுக்கு அப்படி வாய்ப்பு வந்தது, இவனுக்கு இப்படி வாய்ப்பு வந்தது. உனக்கு என்ன வாய்ப்பு வந்தது? கர்த்தர் உனக்கும் கொடுத்தாரே, நீ அதை என்ன செய்தாய்? அடுத்தவனை பார்த்து பெருமூச்சு விடுகிறதும் அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படுகிறதுனால ஒரு பலனும் இல்லை. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பை கொடுக்கிறார். தேவன் ஒருவனையும் வெறுக்கிறதில்லை, எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுக்கிறார். பாருங்கள், வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலும் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். அப்ப எளியவனுக்கும் சிறியவனுக்கும் மிகப்பெரிய வறுமையில் இருக்கிறவனுக்கும் அவர் வாய்ப்பு கொடுக்கத்தான் செய்கிறார். அரசாளும்படி சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. யோசேப்புக்கு சிறையில் இருக்கிற பொழுது ஒரு வாய்ப்பை கொடுத்தாரே, அவனை உயர்த்தினாரே. அப்படியானால் எல்லாருக்கும் வாய்ப்புகளை தேவன் கொடுக்கிறார். நாம பயன்படுத்துகிறோமா? அதை புரிந்து கொள்ளுகிறோமா? இதுதான் கேள்வி. நீங்கள் பயன்படுத்த தவறு இருப்பீர்களானால் கர்த்தரிடத்தில் மனத்தாழ்மையோட ஜெபம் பண்ணி தவறுகளை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். கர்த்தர் கூடுமானால் எனக்கு ஒரு வாய்ப்பை கூட தாரும், அதை பயன்படுத்தக்கூடிய ஞானமும் கிருபையும் தாரும் என்று கேளுங்கள். வாழ்ந்திருப்பீர்கள். இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. வாய்ப்புகளை பயன்படுத்துகிறதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். தடைகளை கண்டு அஞ்சி போகாதீர்கள். மனுஷர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நீங்கள் இழந்து போகாதீர்கள். ஞானமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பார். உங்களுக்கு நல்ல கிருபையான சிலாக்கியத்தை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.